வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா தேங்காய் சிக்கன் பெரட்டல் தான் நீங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில வந்து தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துப்போம். நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மசாலாவுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுதான் மசாலா, ரொம்ப சிம்பிளான மசாலா தான். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதுமானது. இப்போது அதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து 1/2 கிலோ அளவு தான் சிக்கன் நான் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். 1 கிலோ செஞ்சீங்கன்னா அப்படியே ஒரு பங்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா பவுடர் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சிக்கன் 1/2 கிலோவை நான் கழுவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சிக்கன் பெரட்டலுக்கு தேவையான உப்பு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காம நீங்கள் அப்படியே பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே வதக்கின மசாலாவை இப்போ நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மசாலா. இப்போது நம்ம வதக்கின சிக்கனில் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பச்சையாக இருக்க காரணம் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கனால பச்சையாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், அதனால் கூட தண்ணி விடாமல் நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. இது நீங்கள் ரொட்டி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.